ஒரு ஆட்ல எதுக்கு ஒரு ரிலீஜியன் ப்ராப்ளம் கொண்டு வரணும்? ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் ஆட்ல எங்கே வந்துச்சு? தனுஷ்கோட ஒரு விளம்பரத்தில் ஒரு ஹிந்து பெண்மணி வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் வந்து மேரேஜ் ஆகி போயிருக்காங்க. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அதுக்காக பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால் வந்து அவங்களுக்கான ஏற்பாடுகள் நடக்கிற அந்த மாதிரி ஒரு விளம்பரம். அதுக்கு வந்து இப்போ பாய்காட் தனிஷ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகே வந்து ட்விட்டரில் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை கொண்டு வராங்க. நிறைய பேர் ஏன் அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணை காட்டிட்டு ஒரு ஹிந்து ஃபேமிலி காட்டக்கூடாதா அப்படின்னு கொண்டு வராங்க. நிறைய பேர் வந்து ஜிஹாத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, டெரரிசம் உள்ள கொண்டு வராங்கன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கணும், பிரச்சனை பண்ணணும், கான்ட்ரவர்ஷியல் கிளப்பணும் அப்படின்னு நினச்சா there are so many topics here waiting for you. எல்லா ரிலீஜன்லையும், எல்லா கேஸ்ட்லையும், எல்லா அந்த சொசைட்டி லெவல்லையும் பெண்மணிகள் ரேப் பண்ணப்படுறாங்க, ஹெராஸ் பண்ணப்படுறாங்க. ஏன் அதை ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்து அதை ட்ரெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு லாவோ ஜஸ்டிஸோ கொண்டு வரக்கூடாது? வை பர்டிகுலர்லி திஸ் ஆட்? இது எனக்கு புரியலை. எதை பிரச்சனை பண்ணணுமோ, எதை உள்ளார்ந்து கவனித்து நம்ம உள்ளே கொண்டு போகணுமோ அதை யார் கொண்டு வரதில்லை. ஒரு ஆடு கொண்டு வந்ததில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அந்த ஆடையே ரிவர்ஸ் வாங்க வைக்க முடிகிற மக்களால் ஏன் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை, சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூக்களை வந்து பேசி மாற்ற முடியாது? அப்போ நிஜமாவே இந்த கான்ட்ரவர்ஷியல்ஸ் கிளப்புறது யாரு, அதை சரி பண்ணுறது யாரு? இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒரு சாதாரண காமனராக வருது. இங்கே நிறைய பேருக்கு ரிலீஜன்ஸ் பற்றியோ கேஸ்ட் பற்றியோ நிறைய அபிப்பிராயங்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் மீ, ஐ ஹேவ், நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. பட் அது அவங்களோட சொந்த கருத்து. அதுக்காக நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்து அதுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் தெரியல. அப்படி குரல் கொடுக்குறதா இருந்தால் பொதுவாக குரல் கொடுங்க. பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற ப்ராப்ளத்தை நினச்சி குரல் கொடுங்க. ஏன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஹிந்து பொண்ணை கொண்டு வந்தீங்க, ஒரு முஸ்லீம் பொண்ணை கொண்டு வந்தீங்கன்னு ரிலீஜன், கேஸ்ட் பேஸ் பண்ணி கொண்டு வராதிங்க. இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. மற்ற நாடுகளில் 1-2 பிளவுகள் இருக்கலாம். இந்தியா மொத்தமே பிளவு, ஆனால் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோம். அதுதான் நம்மளோட சக்தி. அண்ட் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஆனால் நம்மளை வச்சு இங்கே பல பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட இப்படி கான்ட்ரவர்ஷியலாக மாற்ற முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம நாட்டில் தான் இருக்க முடியும். எனக்கு தெரியல இந்த மாதிரி ஃப்யூச்சர் எங்கே கொண்டு போக போகுதுன்னு. பட் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.